ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை. எனக்கு சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயரும் ஹார்ட் சிம்பிளும் போடுங்க. ஹார்ட் சிம்பிள் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் பிரார்த்தனை கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிறவங்க பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சாயப்பா காலில் குலுக்கி போடுவோம். குலுக்கி போட்டு 3 பேர்த்தோட சீட் எடுப்போம். அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை பண்ணுவோம். யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலில் போடுற ஷார்ட்ஸில் யார் பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. உங்கள் பேரை கொடுங்க, நிச்சயமாக உங்கள் பேரும் வரும். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, வாழ்க்கையில் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? நம் வாழ்க்கையில் எதற்காக இவ்வளவு கண்ணீரை சிந்துகிறோம் என்று நினைக்கிறாய் தங்கமே? உலகத்தில் நாம் மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமா என்று நினைக்கிறாய் தங்கமே? வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கடந்துதான் ஆக வேண்டும். அதற்கு சில சமயங்கள் யாருமே இருக்கவும் மாட்டார்கள் நம் பக்கத்தில். எல்லா விஷயத்தையும் தனியாளாக இருந்துதான் சமாளிக்க வேண்டும். நம் உறவு என்று சொல்கிறோம். எவ்வளவோ கஷ்டப்படும் பொழுது கூட எந்த ஒரு உறவும் வராது. ஏன், உன்னை பெற்றவர்கள் கூட அந்த கஷ்டத்தில் இருப்பார்களா இல்லையா என்பதே தெரியாது. தனி ஆளாக இருந்துதான் அனைத்தையுமே நீ கடந்து வர வேண்டும். ஒன்றே ஒன்றுதான் கூட இருக்கும், கண்ணீர் மட்டும்தான். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? உன் மனம் கஷ்டப்படும் பொழுது அடுத்தவர்களில் கண்ணிலிருந்து தண்ணீர் வராது, உன்னுடைய கண்ணிலிருந்து தான் தண்ணீர் வரும். உனக்காக ஏதாவது ஒன்று என்றால் முதலில் வருத்தப்படுவது நீ மட்டும்தான். உன்னுடைய மனதில் இருக்கும் எதையுமே சொல்ல பேச ஆளில்லை என்று தவிக்கிறாய். உன் மனதில் இருக்கும் அனைத்து குழப்பங்களையும் என்னிடம் சொல். நீ நினைக்கிறாய் நான் சொன்னால் நீ என்ன செய்யவா போகிறாய் என்று. நான் செய்வேன். என்னுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் 1000 பிரச்சனைகளுக்கு மேல் இருக்கிறது. சில விஷயங்கள் வெளியே சொல்லலாம், சில விஷயங்கள் வெளியில் கூட சொல்லாமல் மறைத்து உன்னுடைய மனதுக்குள் வைத்திருக்கிறாய் தங்கமே. எதையுமே நினைக்காதே. எல்லாவற்றையும் நினைக்கும் பொழுது உன்னுடைய கண்ணீர் தான் வரும். வீணடிக்காதே. நீ தேவையில்லாமல் எதையுமே யோசனை செய்யாதே. இந்த உலகத்தில் யாருமே யாருக்கும் எந்த ஒரு நிமிடமும் சொந்தமில்லை. தேவைப்படும் பொழுது உபயோகப்படுத்துவார்கள், தேவையில்லாத பொழுது தூக்கி எறிந்து விடுவார்கள். நீ இருக்கும் இடம் கூட தெரியாமல் போய்விடும். நீ அடுத்தவர்களுக்காக அழுவதை நிப்பாட்டிவிடு, வாழ்வதையும் நிறுத்திவிடு. அடுத்தவர்களுக்காக இனி எதையுமே செய்யாதே. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். நீயும் ஏறாத கோவில் அல்ல, நீ இறங்காத எந்த ஒரு விஷயமும் அல்ல. எல்லா உறவுகளிடமும் நீயும் இறங்கி உன்னுடைய மதிப்பு மரியாதையும் போனாலும் பரவாயில்லை என்று தான் அவர்கள் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் பேசிக்கொண்டு இருக்கிறாய். அதை யாரும் இங்கு புரிந்து கொள்ளவில்லையே. திரும்ப எதற்காக மற்றவர்களுக்காக கஷ்டப்பட போகிறாய்? நடப்பது நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் தாங்கி அதிலிருந்து வெளியே வந்துவிடு. சில சமயங்கள் நீ சுதாரிப்பாக இருக்கிறாய், சில சமயங்கள் சுதாரிப்பில்லாமல் நன்றாகத்தானே எல்லோரும் பேசுகிறார்கள் என்று ஒரு சிரிப்பில் அவர்கள் நல்லவர்கள் என்று நினைக்கிறாய். அதற்கு முன்பு உனக்கு எவ்வளவு வார்த்தையால் காயப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடுகிறாய். எப்பொழுதும் ஒன்றை தெரிந்து கொள். நன்றாக பேசினாலும் சரி, இல்லை பேசாவிட்டாலும் சரி, எப்பொழுதும் ஒரே மாதிரி இரு. மனதுக்குள் ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவை எப்பொழுதுமே ஞாபகம் வைத்துக்கொள் தங்கமே. உனக்காக நீ வாழ்ந்து வா. நிச்சயமாக ஏமாற்றங்களும் இருக்காது, கவலைகளும் இருக்காது, கஷ்டங்களும் இருக்காது. உனக்குத்தானே என்று அந்த கஷ்டங்களை சகித்து கொள்வாய். கவலைப்படாமல் இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.